பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுது. ஆமென். உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். தெய்வ தூதர்களுடைய ஊழியம் தொடங்கிவிட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலும் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். மீண்டுமாய் இந்த நாளில் கூட உங்களை பலப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் ஒரு வார்த்தை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த தீர்க்க தரிசன ஆவி இந்த நாட்கள்ல அநேகர் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வார்த்தைகளை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல அவர் மிகவும் ஆவலா இருக்கிறார். ஏன்னு சொன்னா என்னுடைய செய்திகளை தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு வருகிற இந்த ஊழியத்துல நேசிக்கிற இந்த ஊழியத்தை தாங்குற சில பேரை ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. ஆமென். என் ஊழியத்தில் மாத்திரம் சொல்ல வரல, ஆண்டவர் சில பெயரை சில ஊழியங்களுக்காக வைத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னா, பவுலின் மூலமாக சில பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். பேதுருவின் மூலமாக சில பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அதே போல 12 அப்போஸ்தலர்களும் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதே போல பிலிப்பும் கூட புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல என்னுடைய ஊழியத்துல எனக்கு மிகவும் துணையா பலனா இருக்கிற உங்களை கூட கர்த்தர் என்னுடைய வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி நீங்க எதேர்ச்சியாய் பார்த்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையா உங்களை பார்த்து பேசுகிற காரியத்தை நீங்க இன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க. எனக்கு 100% எனக்கு டவுட் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நீங்க ஆமென் ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தையை கொடுத்தாருன்னு சொல்லத்தக்கதான ஒரு செய்தி உங்களோட பேச போகிறார். ஆமென். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமென். எல்லாரும் சொல்ல போறீங்க, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். ஆமென். ஆண்டவர் அது எனக்கு என்னோட பேசின காரியம். அது மகனை நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா என்ன? ஆமென். அது மகா பெரிதான ரட்சிப்பு. அதுவே கிறிஸ்துவ ஜீவியத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். ரட்சிப்பு என்றால் என்ன? ஆமென். அது தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியர் 1:13 நினைக்கிறேன். ஆமா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டும் சொல்ற பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா என்ன? ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் இதற்கு முன்பதாக ஒரு ராஜ்யத்துக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தோம். அந்த ராஜ்யம் என்னன்னு சொன்னா இருளின் ராஜ்யம், அந்தகார இருளின் ராஜ்யம். ராஜ்யம் என்று சொன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு நல்லா புரியும். கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். கிங்டம் அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு அந்த கிங்டமுக்கு ஒரு கிங் இருப்பான். அந்த கிங்கு தான் அந்த ராஜ்யம் முழுவதையும் ஆளுகை செய்வான். ஆமென். அந்த மக்கள் தாங்களாக எதுவுமே செய்ய முடியாது. அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும்னு சொன்னா, நாம் இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள். நம் இந்திய தேசத்திற்கு என்று சில சட்ட திட்டங்கள் உண்டு. அதுக்கு நாம் உட்படுத்தி அந்த சட்டத்திட்டத்தின் படிகாரம் தான் நம்ம வாழணும். அதை மீறி வாழ முடியாது. இல்லைன்னா நம் நாட்டு ராஜா நம்ம என்ன பண்ண மாட்டாரு, நம் நாட்டில் இருக்கிற பிரதம மந்திரி நம்மள சில தண்டனைகளுக்கு உட்படுத்திடுவாங்க. ஒரு சட்டத்திட்டங்கள் உண்டு. ஏன்னா அது முழு பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்க கையில் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றோம் நம்ம கேட்கணும். அதே போல நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் யாருடைய கரத்தில் இருந்தோம், யாருடைய ஆளுகையின் கீழ் இருந்தோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமீன். இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆமீன். அந்த கிங்டம்ல இருக்கிற கிங்குக்கு சகல விதமான ரூல்ஸ், அவனுக்கு அதிகாரம், பவர் அண்ட் அத்தாரிட்டிஸ் உண்டு. அவன் விருப்ப போல என்னவெல்லாம் செய்யலாம். ஆனா நம்மேல இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு சொன்னா, அங்க பார்க்கணும். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கொண்டாடணும் இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பேரை வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்காது? அன்பான ஒரு இடம். கிறிஸ்துவ ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். ஆமென். அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறவங்க கண்டிப்பா ஒரு பூக்கடையில வேலை செய்யறவங்க அவங்க எல்லாரும் மணக்குவாங்க. ஏன்னா அவங்க மேல மனம் வீசும்.
நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்புகுத்தப்பட்டிருக்கிறபடினால கண்டிப்பா நம்ம மேல அன்பு இருந்தே இருக்கும். நாம் நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு அன்பை கடத்தி கொண்டே இருப்போம். நம்ம யாரும் நம்மளுக்கு போதனை பண்ண தேவையில்லை, நீங்க மற்றவங்களை நேசிக்கணும்னு சொல்ல தேவையே இல்லை. நீங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறபடினால ஆட்டோமேட்டிக்கா அன்பு உங்களுக்குள்ள செயல்படும். ஆமென். அன்பு உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள நிறைந்திருக்கிறது. ஏன்னா நீங்க அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க அன்புக்காக கேட்க தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு அன்பை கொடுங்க, மற்றவங்களை நேசிக்க அன்பை கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுவார், நீ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல தான் இருக்கிறன்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்புகுத்திட்டாராம். அப்படின்னா அங்க கொண்டுன்னு இங்க உட்புகுத்தினார். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் உட்புகுத்தி இருக்கிறார். அவர் உட்புகுத்தி லாக் போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். இது எப்படி தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணார்? ஆண்டவர் விடுதலையாக்கி அவங்க என்ன பண்ணாருன்னா வெளியே கொண்டு வந்தார். ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து அவங்க வெளியே கொண்டு வந்தார். அது பேர் ரட்சிப்பு. தன்னுடைய ஓங்கிய புயத்தினால பலத்த கையினால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். இத்தனை வருடங்களா அவர்களை வெளியே விடாம அங்க அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருந்தான் பார்த்தீங்களா அந்த பார்வோன். அதுதான் அந்தகார இருள். அதுதான் ரட்சிப்புக்கு முன்னால அந்த அந்தகார இருள்ல மாட்டிக்கொண்டிருந்தோம். அப்படியே அந்த மோசேயை கொண்டு எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவன் நம்மளை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த பெரிதான ரட்சிப்பு இது. இப்ப நம்ம அந்த அரசாட்சியில் இல்லை, இந்த அரசாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியும், நீங்க எந்த அரசாட்சிக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எந்த கிங்டம்குள்ள இருக்கிறீங்கன்னு நீங்க தெரிஞ்சு கொண்டால மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க. இன்றைக்கு இரவு நன்றாய் தூங்குவீங்க. நீங்க பயப்பட போவதில்லை, நீங்க சோர்ந்து போவதும் இல்லை. ஏன்னு சொன்னா உங்களுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்க ராஜா கிட்ட வந்துட்டீங்க. முன்பு யார் ஆண்டு கொண்டிருந்தது? வேறு ஒரு ராஜா, இருளின் ராஜா, அந்தகார ராஜா பார்வோன் ஆண்டு கொண்டிருந்தான். எவ்வளவு வேதனை! வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஒவ்வொருடைய கூக்குரலையும் அவருடைய கண்ணீரையும் கர்த்தர் கேட்டார். அவன் கதறுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்டாருங்க. அவ்வளவு வேதனையா இருந்தது. ஆனா இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க? இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இனி இந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உங்களுடைய மரணமும் ஜீவனும் அவர் கையில தான் இருக்குது. அவர் ஆளுகை. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் அவர் முன்குறிக்கணும். நீங்க முன்குறிக்கிறது இல்ல, பிசாசு முன்குறிக்கிறது இல்ல. இது உங்க ராஜ்யம் இல்ல, இது அப்பாவின் ராஜ்யம். இது பிசாசின் ராஜ்யம் இல்ல, இது உங்க ராஜ்யம் இல்ல, இது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். அவர் ஆளுகையின் கீழே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையின் கீழே இருக்கிற நம்ம. ஆமென். இந்த ராஜ்யம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், அனைத்து ஆவிக்குரிய ஆமென் அந்த பண்பு நலன்கள், அந்த ஆவிக்குரிய கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிங்டம் தான் இந்த கிங்டம். ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இந்த கிங்டம்குள்ள இருக்கிறீங்க. ஒரு பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஒருவேளை பிசாசு உங்களை தாக்கி கொண்டிருந்தா நீங்க இன்னும் இந்த கிங்டம்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இல்லை. நீங்கள் உங்களை அவன் புத்தியை மயக்கி கொண்டிருக்கிறான். நீங்க தான் என்ன பண்ணணும்னா, ஏசு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாக்குறார்கள். நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன், நான் இருளின் ராஜ்யத்துல இல்லை. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன் என்ற அறிவு இருக்கணும். அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். என் ராஜா இருக்கிறார். ஆமென். கோடான கோடி தேவதூதர்கள், சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். எனக்காக ஒரு சேனை உண்டு. அந்த நம்பிக்கையில் இருக்கும் போதுங்க என்னங்க பயம்? அல்லேலூயா. என்ன எதிர்காலத்தை குறிச்சு கவலை? ஆமென். ஏன் ராஜா இருக்கிற அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமென். ஆகையினால அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், புசிப்போம், வேணாம். நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்க ராஜா மேலான ராஜா. ஆமென். நம்ம ராஜா மேலான ராஜா. நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. நாளைய தினம் கவலைப்பட்டு கொண்டு இருக்குது, ஐயோ இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுக்கு நான் நன்மையை செய்யணுமே, நாளைய தினம் டுமாரோ, அது நாளைய தினம் அது பயப்பட்டு கொண்டு இருக்குது, ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யணும்னு சொல்லி. ஆகையினால நான் உங்களை என்கரேஜ் பண்றேன்,
நீங்க ரட்சிக்கப்பட்டது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்தகார இருளிலிருந்து ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் நீங்க. அந்த எண்ணத்தோடு வாழணும், அந்த எண்ணத்தோடு படுக்கணும், அந்த எண்ணத்தோடு வேலைக்கு போகணும், அந்த எண்ணத்தோடு ஆமென் வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியங்களும் சந்திக்கணும். ஒரு புயல் அடிக்கும் போது, ஒரு போராட்டம் வரும்போது, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இருளினுடைய அதிகாரம் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதிகாரம் இல்லை, நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். உனக்கு அதிகாரம் இல்லை, நான் அன்பின் குமாரனுடைய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். பிசாசுக்குரிய ஏதாவது ஒரு காரியங்கள் பார்த்தா நீங்க யோசிங்க, ஏன் ஏதாவது இடம் கொடுத்திருக்கிறோமா, க்ளோஸ் பண்ணணும், சீக்கிரமா அந்த 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 ஓட்டையை மூடணும், விசுவாச அறிக்கையை செய்து மூடணும். சரீரத்தில் பலவீனங்களை பார்க்கும்போது சொல்லணும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த பலவீனம் உனக்கு வர்ற அதிகாரம் இல்ல. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இங்க சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம்தான். வியாதிகளுக்கு இடமில்லை. அது மூடணும். இது அறிக்கை செய்து மூடணும். வறுமையும் தரித்திரத்தில் இருக்கும்போது, சண்டை சச்சரவுக்குள்ள இருக்கும்போது, வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க சொல்லணும், நோ 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 நோ, நான் என் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். நான் அந்தகார இருள் இல்லை, அந்த ராஜ்யத்தில் இல்லை. சில பேர் எந்த ராஜ்யத்துல இருக்கிறீங்கன்ற அந்த எண்ணம் கூட இல்லாம வாழ்கிறபடினாலதான் அநேகருக்கு பிரச்சனை. எப்படி விசுவாசம் வரும்? ஆமே, இன்றைக்கு எல்லாரும் ஒரு முடிவுக்குள்ள வந்துடணும். நீங்க நினைக்கிறது போல இந்த வசனம் சாதாரண நினைச்சுக்காதீங்க. இந்த ராஜ்யத்துக்கு நீங்க உள்ள வர்றதுக்காக ஆண்டவர் பே பண்ணிருக்கிறார், பெனால்டி கட்டி இருக்கிறார். இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்காக நீங்க சுதந்திரிக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க பலனோடு இருக்கணும். சுவிசேஷத்து நிமித்தமா பாட அனுபவிக்கிறது வேற, சுவிசேஷத்து நிமித்தம் உபத்திரம் அனுபவிக்கிறது வேற, சுவிசேஷத்து நிமித்தமா ரத்த சாட்சியா மறிக்கிறது வேற. நான் சொல்றதுன்னா, இந்த ஜீவியத்துல வாழும்போது சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, பொருளாதார ஆசீர்வாதங்களோடு வாழணும். ஆமே, இதை இல்லாமல் இருந்தா நீங்க சிலுவையை நீங்க தான் என்ன பண்றீங்க, நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன செய்யலாம்? கடைசியா ஒரு வசனங்களை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க எல்லாரும் வருவதற்காக இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 10 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்புகுத்தினார். கொலேசியர் 1 அதிகாரத்துல 13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகார இருளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்புகுத்தினார் பிதா. நம்மளை அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்புகுத்தினார். ஆனா நமக்கு இப்படி செய்தவர் தான் சொந்த குமாரனுக்கு என்ன செய்தார் தெரியுங்களா? நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ பிதாவாகிய தேவனோ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்புகுத்தினார். நம்மள சந்தோஷத்துல உட்புகுத்தி தான் சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்புகுத்தினாருங்க. ஆமே, அப்படி சந்தோஷத்துக்குள்ள உட்புகுத்தி இவ்வளவு கிரயம் செலுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? இதை அனுபவிக்கணும். மாம்சத்துக்கு ஏதோ அனுபவிக்க சொல்லுங்க, அவர் நமக்கு என்ன செய்தார் என்பதை யோசிச்சு பாருங்க. நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். கொலோசியர் 1 அதிகாரம் 13 தான் மகனை நம்ம எல்லாம் விடுதலை ஆக்குவதற்காக நம்மள இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல உள்ள புகுத்தி ஆசீர்வதிச்சார். ஆனா நாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், துரோகங்கள், இதற்கான ஃபீஸ் யார், இதுக்கான பேமெண்ட் யார் கட்டுறது, இதுக்கு பெனால்டி யார் கட்டுறது? நம்ம அங்கிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்புகுத்தி தான் குமாரனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? பாடுகளுக்கு உட்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா ரீப்ளேஸ் பண்ணிட்டாருங்க. நீ இங்க இரு, நீ செய்த பாவத்துக்காக என் மகன் உள்ள இருக்கட்டும் சொல்லிட்டு. இந்த ஹோலி வீக்ஸ்ல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க.
ரட்சிப்பு பெரிதானது. நமக்காக செய்யப்பட்ட கிரயம் பெரிதானது. அறிவில்லாமையினால் அழிந்து போவதைப் போல நாம் அழிந்து போகக்கூடாது. நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறேன். அவர் ஆளுகை செய்கிறார். சேனைகளின் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அந்த எண்ணத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்கள் வாழ வேண்டும். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல சகல விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த ராஜ்யத்துல நீங்க எல்லாரும் சகல விதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். இதற்காக அவர் அந்த சிறைச்சாலைக்குள் போனார். நீங்க எங்கிருந்து வெளியே வந்தீங்களோ அந்த இடத்துல அவர் போனார். பிதாவோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்புகுத்தினார். உங்களை இங்க புகுத்தி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாடுகளுக்கு உட்புகுத்தினார். தயவு செய்து இந்த வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. இந்த வசனமே உங்களை விடுதலையாகும். இந்த ஹோலிடேஸ்ல கர்த்தருடைய மரணங்களை தியானம் பண்ணுகிற இந்த நாட்கள்ல ப்ளீஸ் உணர்ந்து அறிக்கை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பற்றிக்கொள்ளணும். நாளை தினத்தில் நீங்க வெறும் கையுமா போய் பரலோகத்துல நிற்கும் போது ஆண்டவர் கேட்பார், என் மகனை நானு நீங்க எல்லாரும் அன்பின் குமார ராஜ்யத்துல வாழன்னு சொல்லிட்டு என் சொந்த குமாரனை கொண்டு போய் நான் பாடுகளுக்கு உட்புகுத்தினே, நொறுக்க சித்தமாகனே, மரணத்துல என் மகனை ஊற்றினே, ஜீவனுள்ளோருடைய தேசத்துல என் மகனை அறுப்புண்டு போனாரே, ஏன்பா சும்மா வந்திருக்கிற, ஏன்பா வறுமையோடு வந்திருக்கிற, ஏன்பா தரித்திரத்தோடு வந்திருக்கிற, ஏன்பா பலவீனத்தோடு அந்த இடத்துல வாழ்ந்தேன்னு கேட்பாரு உங்களை. அதனால நான் வெரி ப்ராஸ்பரிட்டி பேசி உங்களை அப்படியே மேல தூக்கி விட்டுடல. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல அனுபவிக்காம இருக்கிறது கூட குற்றம். திடீர்னு கேட்கலாம், அப்ப கிறிஸ்தவங்களுக்கு வியாதி வரக்கூடாதா, கிறிஸ்தவன் தரித்திரத்தை இருக்கக்கூடாதா? நாளல்ல, உலகத்துல உபத்திரம் உண்டு நான் சொல்லியிருக்கிறார். உபத்திரமேன்னு சொல்லல, வியாதியேன்னு சொல்லல, கடனே சொல்ல, தரித்திரத்திலே இருங்கன்னு சொல்லல, உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தை எடுத்து போராடுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க, மேல வரலாம். அதுக்கு தான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொன்னேன். சுவிசேஷத்தை நிமித்தமா பாடு. சில பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நாடு கிராமம் புறப்பட்டு அது நிமித்தமா சரீரத்தை பலவீனங்கள் வருது. சில பேர் கண் விழிச்சு அதனால பலவீனங்கள் வருது. சில பேர் உபவாசம் வருது, அதனால பலவீனம். சுவிசேஷத்தின் ராஜ்யத்தின் பணிக்காக அந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள்லாம் வேற. கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஜீவனையும் எங்களுடைய சரீரத்தில் கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்து சம்பாதித்த தயவு செய்து அனுபவிங்க. அது அநேகருக்கு சாட்சியா எழும்பும். நீங்க மாத்திரம் எப்படி பலன ஆரோக்கியமா ஆசீர்வாதமா சமாதானமா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுவே ஒரு சுவிசேஷமா மாறும். ஆமென். இந்த குட் ஃப்ரைடே சீசன்ஸ் வருது. ஆமென். ரெசரக்ஷன்ஸ் டே வருது. இந்த நாட்கள்லாம் கர்த்தருடைய அந்த தியாகங்களை, அந்த கர்த்தர் நமக்காக செய்த கிரயங்களை தியானம் பண்ணுங்க. நான் சொல்றது வசனத்தை 2 வசனம் சொல்லி கொடுத்தேன். கொலோசியர் 1:13 ஏசாயா 53:10 முழுவதுமா தியானம் பண்ணுங்களேன். ஆசீர்வாதமா இருப்பீங்க. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அருமையான மாலை வேளையில எங்களை உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைப்பதற்காக உங்க குமாரனை நீங்க நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்புகுத்தினீங்க. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிந்து ராஜ்யத்தில் இருக்கிற உம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களோடு இந்த பூமியில வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகளும் அற்புதங்களும் நடக்கட்டும். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு உண்டாகட்டும், அனுபவிக்கட்டும். விசுவாசத்தை தொடங்கினவரே, விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிறவரே, இவங்க எல்லாரும் இந்த நாள் முதற்கொண்டு இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஜெயமாய் வாழ்வார்களாக, விடுதலையாய் வாழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.